விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யக்கோரி டெல்லியில் நாளை மறுநாள் விவசாயிகள் மீண்டும் பெரிய அளவில் போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட அதே நேரத்தில் ஒன்றிய அரசு பேச்சுவார்த்தைக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் நாளை மறுநாள் டெல்லிக்கு பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவித்திருக்கின்றன. இதனை ஏற்று லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள். விவசாயிகள் டெல்லிக்குள் நுழைவதை தடுக்க பஞ்சாப், ஹரியானா எல்லையான அம்பாலா, டெல்லி, உத்தரப்பிரதேசம் எல்லையான காஷிப்பூர் உள்ளிட்ட இடங்களில் இரும்பு மற்றும் கான்கிரீட் தடுப்புகளை அமைத்து போலீஸ் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். டிராக்டர்கள் செல்லாமல் இருக்க சாலைகளில் ஆணைகளையும் அமைத்திருக்கிறார்கள். துணை ராணுவம் உள்ளிட்ட பிரிவினரும் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். ये 13 तारीख को किसान आंदोलन है। सरकार के आदेश है भाई यहाँ से आगे नहीं जाने चाहिए कोई भी, इसलिए बैरिगेटिंग की जा रही है। 3 लेयर की बैरिगेटिंग है। पहले क्रॉस बैरियर है, उसके बाद जर्सी बैरियर है, उसके बाद पुलिस बैरियर है। तमाम प्रबंध किए गए हैं एसपी साहब की तरफ से। சாலைகளில் தடுப்புகளை ஏற்படுத்தியதால் போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டது. இதனால் பஞ்சாப், ஹரியானாவில் இருந்து டெல்லிக்கு செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அத்தியாவசிய தேவைக்கு செல்வோர் கடும் சிரமத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். जॉब रिलेटेड बंदे हैं, डेली अप डाउन करना होता है। अभी बहुत बड़ा घंटा 1.5 घंटा यहीं पे परेशान हो गए। दैट्स वाई परेशानी तो सब इंसान परेशान है। सबने जरूरी कामों के लिए जाना होता है, किसके पास इतना टाइम है। आज प्रॉब्लम जाम की वजह से पीछे बस वालों ने उतार दिया। उन्होंने कहा जब तक जाम नहीं खुलेगा भाई तब तक तो बस यहीं पे रहेगी, पैदल जा सकते हो आप। किराया भी पूरा ले लिया उन्होंने अम्बाले तक का। अब वो ऑटो वाले हैं 50 रुपये मांग रहे हैं पर सवारी पे। हजारों के हिसाब से पैदल आ रहे हैं आप लोग। இதனிடையே விவசாய சங்கங்களை ஒன்றிய அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளது. சண்டிகரில் நாளை மாலை ஒன்றிய அமைச்சர்கள் அர்ஜுன் முண்டா, பியூஷ் கோயல், நித்யானந்த ராய் ஆகியவர்கள் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் பஞ்சாபில் இருந்து 2000 டிராக்டர்கள், உத்தரப்பிரதேசத்தில் இருந்து 500, ஹரியானாவில் இருந்து 200 டிராக்டர்கள் மூலமாக பேரணியாக செல்ல இருப்பதாக விவசாய சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதனிடையே ஹரியானாவில் முன்னெச்சரிக்கையாக அம்பாலா, ஹைதால், சிர்சா உட்பட 7 மாவட்டங்களில் இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. 13ஆம் தேதி நள்ளிரவு வரை இணைய சேவை முடக்கம் அமலில் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.